மேரேஜ் ஆனவங்களுக்கு கரெக்ட் ஆகும். ப்ளஸ் லவ் பண்ணுறவங்களுக்கு சில பேரை பார்த்தா அடிச்சுனே இருப்பாங்க. நேற்று தானே நல்லா வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருந்தீங்க, இன்றைக்கி என்னடா அடிச்சுக்கிறீங்க, அது அப்படி தான் சார் நைட்டே சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து படம் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப சிரிப்பாக இருந்தது. தலைவன் தலைவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக ஃபேமிலிஸோடு போய் பார்க்கலாம். எந்த விதமான ஒரு தப்பான விஷயமோ ப்ரொஃபானிட்டியோ எங்கேயுமே அதில் இல்லை. ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி அழகாக காட்டியிருக்காங்க. லேக்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா போச்சு. கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு மூவி. தலைவன் தலைவி சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் லாஜிக் அது எப்படி இப்படி நடக்குமா, அது எப்படி இப்படி நடக்குமா, அது எப்படி இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க, இக்னோர் பண்ணுறங்க. பட் ஆனால் அதை தவிர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, கல்யாணம் ஆனவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா செத்துட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் அம்மாவையும் கூட்டின்னு அம்மாவையும் ஒய்ஃபையும் 2 பேரும் சேர்த்து கூட்டின்னு வந்தீங்கன்னா அப்புறம் அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான் ப்ரோ பார்க்கணும். ஏன்னா செம்மையாக சிக்குவீங்க இந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லா வயிறு லைக் வலிக்க சிரிச்சிட்டோம். நாங்கள் வரும்போது எனக்கு வயிறு வலிக்குது, வாய் வலிக்குது, அந்தளவுக்கு நல்லா சிரித்தேன் நான். நித்யா மேனனும் விஜய் சேதுபதி ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அது அந்த சாங் ஆப்வியஸாக அந்த கார்ட்டூன் வர அங்கே படத்துலேயே நடுவில் போட்டிருந்தாங்க. அந்த பாட்டில் வர கார்ட்டூன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாமனார் கேரக்டர்லாம் பயங்கர மாசாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அது விஜய் சேதுபதி பீக் ஆக்டிங்கிறத தாண்டி விஜய் சேதுபதியை நமக்கு எதுக்கு பிடிச்சதுன்னா, அந்த சுமார் மூஞ்சி குமார்தெல்லாம் அவர் யதார்த்தமாக அவராகவே இருப்பார். அந்த கத்துறதாகட்டும், அந்த குந்தா வா அப்படின்னு சொல்கிற விஷயங்களாகட்டும், அதெல்லாம் வந்து அப்படியே இந்த படத்துலேயும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேர் மட்டும் தான் பேரரசின்னு மாறி இருக்குது. பாக்கி கேரக்டர் ரொம்ப அது எக்ஸ்டெண்டட் கேரக்டராக தான் இருந்துச்சு. அண்ட் நித்யா மேனன் அந்த ரோல் வந்து ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து வேறு யாராவது ஒரு ஹீரோயின் இதை பண்ணியிருந்தாங்கன்னா வில்லி மாதிரி போட்டுறே இருக்கும். என்னடா இவன் இவ்வளோ பாவமாக கெஞ்சிரான், உனக்கு மனசு கல் மனசாக இருக்கேடின்ட்டு. பட் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, அந்த மூட் ஸ்விங்ஸு சூப்பராக இருந்துச்சு. அந்த தீபா அவங்க அம்மா கேரக்டர் பண்ணுவாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் வந்து ரொம்ப நல்ல படம். சந்தோஷ் நாராயணுக்காகவே நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கலாம். இது அரசியல் படம் கிடையாது. தயவுசெய்து டைட்டில் பார்த்துட்டு, இது குடும்ப படம். குடும்ப அரசியலும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாமா மச்சான் அங்காளி பங்காளி சேர்ந்த கதை. தயவுசெய்து யாருன்னா விவாகரத்து வாங்கியிருந்தா கிழிச்சிட்டு பொண்டாட்டிட்டு போய் கொடுத்தனம் பண்ணுங்க. 2வது பொண்டாட்டில் சும்மா முதல் திருமணம் தான் எப்பவுமே ஜெயிக்கும். அதில் தான் இந்த உள்ளுணரோட விஜய் சேதுபதியும் தன்னுடைய மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிறாப்புல. இன்னொன்று இந்த படத்துக்கு இன்னொரு பலம் என்னென்னா, நிறைய குடும்ப படம் நிறைய பார்த்துருக்குறேன். இருந்தாலும் இந்த யோகி பாபுடைய கண்டென்ட்டு கரெக்டான நேரத்தில் கொடுக்குறாப்புல. அது சிரிக்கிறாங்க ஜனங்க. ஏன்னா சண்டை படத்தில் குடும்ப சண்டையில் யாரும் சிரிக்க வச்சு தான் நான் பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் அந்த கண்டென்ட் கொடுத்து ஜனங்க கிளைமேக்ஸில் முடிஞ்சு சிரித்து வராங்க. நடுவில் வேறு அது கேப்பில் விட்றா போல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அவருடைய அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி. பல படங்கள் அவர் நடித்தார். இந்த படத்துக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிக்குது. இன்னொன்று விஜய் சேதுபதியெல்லாம் உஷாராக நடிப்பார்னு நினைக்கிறேன். பக்கமாக மனுஷன் உஷாராக நடிச்சுக்கிறாரு. குடும்பம் செதறாத லெவலுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ என்னத்தை கொடுக்கணும் க்ளீனாக ஸ்கிரிப்ட் எடுத்து தான் நடிச்சுக்கிறாரு. நல்லா புரியுது. ஏன்னா உஷார் மனுஷன் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஆள் இல்லை, தவறு இல்லை, நான் உண்மையாக தான் பேசுகிறேன். ஏன்னா இந்த அளவுக்குலாம் கஷ்டம் தான். இதுமாரிலாம் அந்த குடும்பத்தை படம்லாம் எடுக்குது, அது சேர்த்து வைக்கிறது, ஒட்டை வைக்கிறது. பாரதி ராஜா படத்தை நான் பார்த்துக்கிறேன். நான் அதுக்கடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்குறேன். நீங்கள் பாரதி ராஜா படத்தை பார்த்து எப்போ பார்த்தா திண்ணியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. நான் பார்த்துக்கிறீங்களா? தண்ணியை ஊற்றுவாங்க, நாயை திட்டுறாங்க, சாக்லேட்டில் திட்டுவாங்க. அந்த மாமியார்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாரதி ராஜா அது வடிவகரிசிலாம் காந்தி மதம் அந்த கேரக்டரில் இந்த அம்மா ஒரு அம்மா நடிச்சிருக்காங்க. அந்த பேர் தெரியல பக்காவாக. அதை காந்திமதி தான் சொல்லலாம் அவங்கள. அந்த அக்கா பேர் சொல்கிறேன் தெரியல. அக்கா மன்னிச்சுங்க, உங்கள் பேர் தெரியல. இந்த படத்துக்கு நீங்கள் தான் அடுத்த காந்திமதினா நீங்கள் தான். அடுத்த பாரதி ராஜா படம்னா இந்த படம் தான். புரியுதுங்களா சொல்கிறது? எனக்கு கொஞ்ச நாள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தது அந்த மதுரை மாவட்டம் வடநாடு. அங்கே வந்து பார்த்ததுக்கு ஞாபகமாக இந்த படம் தான். அது அப்படியே மதுரையுடைய சாயல். சென்னையில் எப்படின்னு தெரியல, கணவன் மனைவி எப்படி வாழறாங்கன்னு தெரியல. ஆனால் மதுரையில் உண்மையில் இப்படி இருக்குது. கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. தாய் மாமெல்லாம் ஒரு சிலர் விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு இருந்தது. அதனால் அது உண்மையான சம்பவம் தான் எடுத்துக்கலாம். அந்த படத்தை கிடையாது, பொய்யே கிடையாது. பொய் வேணும்னா சென்னை ஏற்றுங்க, விவாகரத்தை வாங்குறது. அங்கெல்லாம் ரொம்ப தீக்கிரதசியாக இருப்பாங்க. ஒரு பஞ்சாயத்து வச்சு தான் ஒரு குடும்பத்தை சரி பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு மீறி போனால் தான் இன்னைக்கு கோர்ட்டெலாம் வந்தது, டைவர்ஸ் வாங்க. அந்த காலத்தை பஞ்சாயத்தை முடித்து சுகமாக வெளியே வந்துடுவாங்க, தன் நகையை கொடுத்து மகளை மீட்டுவான். ஆனால் இது அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல்
கணவன் தான் வேணும்னு சொல்லிட்டு மனைவி வரல, மனைவி தான் வேணும், குழந்தை வேணுன்றது விஜய் சேதுபதி குடும்பஸ்தன்.